கைஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிசைனிங் ஃபேமிலி யூடியூப் சேனல். நான் உங்களோட மாதிரி இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அதே தாங்க ஏற்கனவே சொன்னது தான். ஜனநாயகன் மூவிக்கு வந்து 2வது பிஎஸ்டி ஃபைல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதாவது ஏன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நேரம் ஆச்சுன்னா, நம்ம பண்ணுறது நேரத்தை ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டிருந்தோம். அதுலேயுமே நிறைய பேர் பிஎஸ்டி லிங்க்னு கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. நல்ல வீடியோ நல்ல ரீச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வேறு லெவல் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ தலைவா அப்படின்னு மெசேஜ்லாம் போட்டிருக்கீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. தலைவாலாம் கிடையாது. தலைவா படத்துக்காண்டி எல்லாமே நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு தான் பண்ணுறோம். அதுக்கான ஒரு எஃபெக்ட் போட்டு பண்ணுறதுக்கான ஒரு முழு இது வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். இப்போ இன்றைக்கான வீடியோலாம் இதே மாதிரி எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம மெதுவாக எல்லாமே எனக்கு நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பார்த்து தான் நான் ஒரு ப்ளக்ஸ் பண்ணால் கஸ்டமருக்கு எப்படி பண்ணி கொடுப்போம். அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு தான் நான் அதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். கிளிக் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். பாஸ்வேர்டு வந்து வீடியோலேயே போடுவேன். சரிங்களா? ஃபுல் வீடியோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நான் வாய்ஸில் சொல்லிட்டும் அதிலே டெக்ஸ்ட் பண்ணி டைப் பண்ணியும் நான் போட்டுருவேன். சரிங்களா? அதாவது ஒன்றுங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே அந்த பிஎஸ்டிலாம் நம்ம போட்டோம். மொதல் வீடியோவில் இந்த ஒன்றுக்கான பிஎஸ்டி இருக்கும். வீடியோ பார்க்காதவங்க வந்து அதில் உள்ள பிஎஸ்டிலாம் வேணும்னு நினைக்கிறவங்க மொதல் வீடியோ போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது பார்ட் 2 வீடியோ தான். அதாவது இதோட 2வது ஒரு 5 ஃபைல். சரிங்களா? முதல்ல ஒரு 5 ஃபைல் பண்ணிட்டேன். இன்னுமே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, நம்ம நிறைய பண்ணலாம். பட் ஆனால் டைமிங் இல்லை. எல்லாருமே நாளைக்கு நான் சொல்லும் பட்சத்தில் எப்போன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? சரி, ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். எல்லாமே புது லேயர்லேருந்து நம்ம உருவாக்கி ஒன்று பண்ணது தான். சரிங்களா? ஒவ்வொரு லேயராக கண் எடுத்து காமிக்கிறேன். சரிங்களா? பிடிச்சிருந்தா ஓகே, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணிடுங்க. அது ஒரு சப்போர்ட்டாகவே இருக்கும். அதுக்காண்டி தான் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி தான். என்ன பண்ணுறவங்களே முக்கியம் இல்லை, அதை ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி முடிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இல்லை என்னோடய எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஆரம்பிக்கும் போதில் எதையும் நினச்சி இது பண்ணாதீங்க. முடிக்கும் போதில் என்ன அவுட்புட் கொடுக்குறீங்க அப்படின்றது அவுட்புட் உங்களை தாண்டி உங்களுக்கு தெரியாமல் நிறைய அவுட்புட் வரும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஷார்ப்னஸ் வந்து பக்காவாக இருக்கும். சரிங்களா? எடுத்து அப்படியே யூஸ் பண்ணால் நம்ம வந்து ரெசல்யூஷன் எதுலேயுமே குறைலாம் ஒன்று வைக்கிறாங்க. சும்மா பேருக்கு நம்ம பண்ணி வீடியோ போடணும், வியூஸ் ஆகும், அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன், நம்ம அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி போடல. என்கிட்ட நான் என்ன பண்ணணும் அதோட ஒரிஜினல் ஃபைல் தான் நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். சரிங்களா? ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 10க்கு 20 ஃப்ளக்ஸு. சரிங்களா? ரெசல்யூஷன் 300 தான் வச்சுருக்கேன். அப்படியே பாஸ்வேர்டும் போடலாமா? ஃபாண்ட் மாற்றிக்கலாம். ஏரியல் ஃபாண்ட் வச்சுக்கலாம். அதான் கொஞ்சம் தெளிவாகவே தெரியும். கேப்ஸில் தான் நம்ம போடணும். சரிங்களா? இதாங்க ஃபஸ்ட்டு 2 லெட்ரு. சரியா? தெரியுதா? ஃபஸ்ட்டு 2 லெட்டர் இதுதான். ஓகேவா? டிஎஃப். ஓகேவா? நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? மறுபடியும் நிறைய பேர் வந்து தனியாக வந்து கேட்குறீங்க. வீடியோவில் கண்டிப்பாக பாஸ்வேர்டு போட்டிருப்பேன், அதனால் அது வீடியோவில் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்து வாட்ச் பண்ணுற அளவுக்கு நல்லா தெளிவாக புரியுற மாதிரி தான் நான் சொல்லவும் செஞ்சுருக்கேன். அது மட்டும் தனியாக லெட்டர் வந்து ஒடிச்சு ஓரமாக பொடிசாலாம் போடல. தெளிவாக அந்த பிஎஸ்டி ஃபைல் மேலே தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த பிஎஸ்டி இது நான் பண்ணதுலே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் என்னோடய ஃப்ரெண்டோட பையன் இருக்கான், அவனும் டிசைனர் தான். அவன்கிட்ட கேட்டுட்டு தான் நான் இந்த டிசைன் பண்ணும்போது அவன்கிட்ட கேட்டுருவேன் ஒரு வார்த்தை, நல்லா இருக்காதா அப்படின்ட்டு. அப்போ அவன் வந்து மாப்பிள்ளை நல்லா இருக்கலாம், சூப்பராக இருக்குது, நண்பா இதை போடு, சரியா, அதுக்கு முன்னாடி பிஎஸ்டி வேணும் நமக்கு தந்துடு அப்படின்ற பட்சம் அவனுக்கே ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற ஃபஸ்ட்டு பிஎஸ்டி தான். சரிங்களா? இதுக்கு நான் வந்து ட்ராப்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ட்ராப்ஸில் எடுத்து விட்டு நீங்கள் பண்ணுறீங்க. நான் அந்த தனியாக தெரியணும் அப்படின்றதுக்கான தான் வச்சுருக்கேன். இது டைமண்ட் ஷேப் ஃபைலு. நீங்கள் இந்த ட்ராப்ஸில் எடுத்து விட்டுட்டாங்க. ஓகேவா? எல்லாமே தனித்தனி லேயர் தாங்க. எதுவுமே குறைலாம் வைக்கல. எல்லாமே நான் வீட்டில் நம்ம ஒரு கஸ்டமருக்கு பண்ண எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுவோமோ அந்தளவுக்கு பார்த்து தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா?
எல்லாமே ஒரிஜினல் லேயருங்க. கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும். இந்த ஃபோட்டோவோட கிளாரிட்டி எனக்கு அந்தளவு நல்லா கிடைக்கல. பட் ஆனால் தெளிவாக ஒன்றும் அந்தளவு ஒன்றும் தெரியலை தனியாக. அதனால தான் அந்த ஃபோட்டோ வச்சேன். சரிங்களா? இதில் எல்லாமே தனித்தனி லேயர் தாங்க. இது தனி லேயரு, இதுவுமே தனி லேயரு. வேண்டாம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம், வெற்றி விழா, அது இதுவுமே தனி லேயர் தான். கீழே இருக்க அந்த புள்ளியாக இருக்கிறதுமே தனி லேயர் தான். சரிங்களா? அடுத்த நம்பரும் போட்டுடலாம். சரிங்களா? அதாவது தமிழில் இருக்குது, நான் ஏரியில் மாற்றிக்கிறேன். இதாங்க 2வது லெட்ரு. சரிங்களா? 2 லெட்டராக தான் போட்டுட்ருக்கேன். 2வது லெட்ரு. சரியா? இன்னும் 2 லெட்டரும் இதிலே சேர்த்து போடணும். ஏன்னா இந்த பிஎஸ்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இன்னும் 2 லெட்டர். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 லெட்டர் போட்டாச்சு. 2வது 2 லெட்டர் விஜே. அடுத்து 3வது வந்து எம்எல். ஓகேவா? எம்எல். போன வீடியோலுமே இதே மாதிரி நான் போட்டிருப்பேன். ஆனால் லைட்டாக முன்னாடி பின்னாடி வரும். சரி, ஓகே. இந்த பிஎஸ்சி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பிஎஸ்சி நான் உருவாக்கம் வச்சது சின்ன லேயர்ஸ் தான். எம்பி ரொம்ப கம்மி. பட் ஆனால் ஒர்த்துங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டுமே பார்த்துட்டு உடனே கேட்டாங்க, எனக்கு அனுப்பிவிடு அப்படின்ட்டு. ரொம்பலாம் எஃபர்ட் போடல, ஆனால் பண்ண எஃபெக்ட்டுக்கு ஒர்த்து. சீட் வந்து ரொம்ப அந்த பேஜ் அது என்ன சொல்ல, அந்த ஃப்ளக்ஸோட டிசைன் வந்து ரொம்ப ஒர்த்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சின்ன சின்ன லேயர் தான், சின்ன சின்ன விஷயம் தான். அதை வந்து யூனிக்காக தனியாக சூப்பராக காமிச்சிது. அதை வச்சு ஹாப்பி. சரிங்களா? இந்த ஃப்ளக்ஸ் எனக்கு பர்சனலாகவே பிடிக்கும். நான் இப்போ ஒரு ஃப்ளக்ஸ் வைக்கிறேன்னா இந்த ஃப்ளக்ஸ் வைப்பேன். இப்போ தேட்டரில் கொண்டு நான் இந்த ஃப்ளக்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் நான் வைப்பேன். சரிங்களா? அடுத்த நம்பர். அடுத்து நம்பரில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஷார்ப்னஸை பார்த்துக்கோங்க. ஸ்டில்லு சூப்பர். அந்த ஷர்ட்டோட கலரு, அவரோட ஸ்டைலு, ஜனநாயகன்றதும் அதே சட்டையோட கலர் தான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இதுதான் இது. ஓகேங்களா? இது ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் பண்ணதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபைல். சின்ன ஃபைலாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? எம்பி ரொம்ப கம்மி, மற்றபடி குவாலிட்டி வைஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதாங்க அடுத்த ஃபைல். நேற்று வீடியோ போட்டோன்னே அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் இதுக்கான பிஎஸ்சி கொடுங்கன்ட்டு, அந்த பிஎஸ்சி தான் இந்த பிஎஸ்சி. இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நிறைய பேர்கிட்ட சொன்னேன், நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கேட்டாங்க. இதை வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுற வீடியோ நான் போட்டேன். அதுக்கப்புறம் இதை ஒரு பிஎஸ்சி ஃபைலாக கொடுக்கணும். அதை நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவே சொல்லியிருப்பேன். அடுத்த நாள் நாளைக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. சரிங்களா? எனக்கு இது நான் உருவாக முடிச்சுட்டு அந்தளவு எஃபர்ட்லாம் ஒன்று போடல. ஏன்னா வீடியோ டக்குன்னு முடிக்கணும். நம்ம எவ்வளோத்துக்குள்ள பொறுமையாக எடுக்கிறோமோ டைம் எடுக்கும், ஆனால் தெளிவாக வரணும், நிறைய யோசிக்கலாம். சரிங்களா? அடுத்த பாஸ்வேர்டு போட்டுடலாமா? கிளாரிட்டி வைஸ் குறலாம் இல்லைங்க, எல்லாமே கிளாரிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். இதில் இருக்க எல்லாமே நான் வந்து தனித்தனி லேயர்ஸை தான் கொடுக்குறேன். எல்லாருமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து கண்ட்ரோல் பி கொடுத்து இந்த 2 லேயரை கண்ட்ரோல் ஜே கொடுத்து 2 லேயரை செலக்ட் பண்ணி ஒன்றா வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் இதுக்கு பின்னாடி இருக்க இது இருக்காது, அதோட ஸ்டைல் இருக்காது. உள்ள அந்த லெட்டரோட டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் இருக்காது. இது வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் என்ன இதில் இருக்கும். நாங்கள் வச்சுக்கிறது எல்லாமே என்ன இதில் இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணி நியூ ஸ்டைலாக கூட போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த 3D எம்போசிங் வந்து இதுவுமே அதே மாதிரி தான். சரிங்களா? இதுவுமே நீங்கள் நியூ ஸ்டைல் கொடுத்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இது என்கிட்ட எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நான் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்சதை நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? சரி, இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்துடலாமா? அடுத்து 29. ஓகேங்களா? 29 மறுபடியும் ஏரியில் வச்சுக்கோங்க. ஏரியில் வச்சா தான் கொஞ்சம் ஷார்ப்னஸ் பார்க்க நீட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால தாங்க அடுத்த பாஸ்வேர்டு. சரிங்களா? 29 இதில் வச்சாலும் தெரியுது போல். ஓகேவா?
பார்க்க இந்த பிஎஸ்சி எனக்கு அவங்க வீடியோ பண்ணதுக்காண்டி நான் பண்ணது. அதாவது அது எனக்கு பிடிச்சிருந்து நல்லா தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்து ரெகுலராக வீடியோஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இந்த பிஎஸ்சி வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிசைனராக இருக்காங்க, சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தளபதியோட ஃபோட்டோஸ்லாம் ஹெச்டியாக தேவைப்படுது, ஃப்ளெக்ஸ் அடிக்க போகிறோம், ஃப்ளெக்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து தாராளமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்துக்கிட்டோம் ஸ்டுடியோ வச்சுருக்கவங்க, நான் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் ஷாப் வச்சுருக்கவங்களாம் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்து ரெகுலராக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். சரிங்களா? எல்லா லேயரும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6th 7th, அதாவது இந்த லேயரை வச்சு தான் நம்ம உருவாக்கணும். ஸ்டார்டிங்கில் இதை வச்சு பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்து தான் ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணேன். அதனால் அது அப்படி தான் இருக்கும். ஓகேவா? சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது முக்கியம் இல்லைங்கிறதுக்காண்டி ஒரு உதாரணம் இது தான். சரிங்களா? இந்த இடத்துல நான் ஃபோட்டோ வச்சுட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த 3வது 4வது லேயர். சரிங்களா? 5வது லேயர் வந்து இதுக்கு மேலே தான் இருக்குது. ஜனநாயகனாக தான் நான் இது மேலே ஒர்க் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை நான் மேலே போட்டு கீழே கொண்டு வந்தது. சரிங்களா? இது 4வது லேயர். அப்படி பார்த்தா 3வது லேயர் எங்கே இருக்குது? 3வது லேயர் இன்னும் இருக்குது, மேலே இருக்குது. 3 2லாம் அப்போ 1க்கு அப்புறம் அதான் வரணும். அதை 1 காப்பிலாம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம அதுக்கு அடுத்து மேலே க்ரியேட் பண்ணது. இது 1, இது 1, இது ஆனால் ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேயர் விஜயோட பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் மேலே வந்துருச்சு. பட் ஆனால் சம்பவம் என்னென்னா கரெக்டாக அதே மாதிரியே இருக்குது. சரிங்களா? ஆனால் நம்ம உருவாக்கும் பட்சம் கலர் லேயர் கீழே இருக்குது, அடியில் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்ற பட்சம் இந்த லேயர் வந்து மேலே வரல. ஆனாலும் இது வந்து நம்ம முடிக்கும் போது இது பார்க்க ஒரு லுக்கு சூப்பராக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா இருக்குது. சரிங்களா? நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறத விட நீங்களே சொல்லிக்கோங்க. நல்லா இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் அதில் என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அதையும் சொல்லுங்கள். இல்லை இதில் எனக்கு இது குறையா தெரியுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையும் சொல்லிடுங்க. சரிங்களா? இல்லை நான் வாய்ஸ் போடுறது உங்களுக்கு புரியலையா, இல்லை புரிஞ்சிருக்குன்னா அதை புரிஞ்சிருக்குன்னு கூட சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன கமெண்ட் வந்து பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். சரிங்களா? எங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆவலை தூண்டின மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, லாஸ்ட் நம்பர் 04. சரிங்களா? ஒழிச்சுலாம் போடலைங்க, கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஓகே. மற்றபடி ஷார்ப்னஸ்க்கு வந்து குறைய இருக்காது. ஷார்ப்னஸ் அதே ஷார்ப்னஸோடு தான் இருக்குது. ஃபைலுமே இது தேவை, இதை நான் மேலே போட்டுக்கிறேன் அப்படின்னா இதையும் கொண்டு வந்து மேலே போட்டுக்குவோம். இல்லை இப்படி இருக்கும், எனக்கு அந்த ஹேர் லேயர் கலர் லேயர் வேணும் அப்படின்னா அந்த கலர் இதுக்கு கீழே இருக்குது. கலர் நீங்கள் மட்டும் வச்சுக்கலாம். இதான் அந்த கலர் லேயர். கலரை கூட எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக வச்சுக்கலாம். இல்லை அது இதாக தான் வேணும் அப்படின்னா இதாகவும் வச்சுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு ஓகேவாக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் ஓகே, நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னா இது ஓகே. சரிங்களா? சரி, பை த வே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த 5 பிஎஸ்சி டவுன்லோட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிட்டு இதில் இருக்க பாஸ்வேர்ட்ஸ்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க, கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை த வே இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிசைனிங் ஃப்ரம் யூடியூப் சேனலை சார்ந்த உங்கள் நண்பன் மாறி. சரிங்களா? எனக்கு பேச வராது. சரி, ஓகே, பை பாய். ஓகேவா?